இந்தியாவில் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த நாங்கள் இப்போ துபாயில் பண்ண போகிறோம். இட்ஸ் டைம் ஃபார் பிக்னிக். துபாய்னாலே வெயில், அது மட்டும் தானே தெரியும். பட் ஆக்சுவலாக வின்டரில் செம்ம சில்லாக இருக்கும். அண்ட் ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே இந்த டைமில் தான் கிளம்பி பிக்னிக் போயிடுவாங்க, கேம்பிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ நாங்களும் வந்து சரி ஓகே, நம்மளால் ஓவர் நைட் கேம்பிங் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, சும்மா பக்கத்தில் ஏதாவது ஒரு பார்க்கில் போய் ஒரு பிக்னிக்காவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஹாலிடே லீவ் அப்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நெஸ்டோ போனோம். பார்த்தா இந்த கேம்பிங் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பான ஐட்டம்ஸில் கிடச்சிது, அமௌண்ட்டில் கிடச்சிது. சரி எதுக்கு விடுவோம், நம்ம இப்போயே வாங்கிடலாம். அதுக்கப்புறம் சீசன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ போய் இதெல்லாம் தேடணுன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து மம்சார் பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்குது. ஸோ அந்த பார்க்குக்கு ஈவினிங் பிக்னிக் போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் இருட்டிடுச்சு. அதாவது இப்போலாம் 5:30 ஆனாலே அப்படியே ஃபுல்லாக இருட்டாயிடுது. ஸோ அதனால நாங்கள் வந்து டேரெக்டாக அந்த ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம். பெருசாக டின்னர் எதுவும் பண்ணல. பட் நான் வந்து அந்த குக்கர் மாதிரி ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அது நாங்கள் வாங்கினோம். அதனால வந்து அதை டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மேகி பேக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து உள்ளே போகிறோம். ஷ்ரது வந்து நான் தான் வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே, நம்ம கையிலையும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கா, இந்த நீயே எடுத்துகிட்டு வா இப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப காமனாக இங்கே பார்க்கலாம். எல்லாருமே ஒரு பார்பிக்யூ எடுத்துகிட்டு போயிட்டு செம்மையாக அங்கேயே பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்றாங்க. இன்னும் நாங்கள் அந்த லெவலுக்குலாம் அப்கிரேட் ஆகலை. நாங்களும் துபாய்க்கு புதுசாக தானே வந்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்கள் வந்து வெறும் குக்கர் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ மம்சார் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா கேம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓவர் நைட் கேம்பிங்லாம் இங்கே கிடையாது. எல்லாருமே ஆனால் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இருந்துட்டு போகிறாங்க. இங்கேயே நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இப்போ ஒரு இடத்த தேடிட்டு இருக்கோம், எங்கே போய் உட்காரலாம் அப்படின்னு. கொஞ்சம் ஏர்லியாக வந்தோம்னா இங்கே பீச் கூட இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் பீச்சில் கூட விளையாடிட்டு அப்படி வரலாம். பட் நாங்கள் ஆல்மோஸ்ட் லேட் ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குல்ல, ஸ்டோன் ஏஜில் உட்காந்துருந்த மாதிரி இருக்கு. ஸ்டோன் ஏஜுக்கு வந்த மாதிரி. அது ஏன் இப்படி போகுது? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான ஐட்டம் எடுக்கிறோம். இது வந்து நம்ம வாங்கியிருக்க புது லைட்ஸ். இப்போ plates, nachos, அப்படி இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். This one is ready. Now we have nachos. இது நம்மளோட ஆக்டிவிட்டீஸ். பெயிண்டிங்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அப்புறமா பண்ணுவேன். இது உங்களோட என்னது, பில்டிங் பிளாக்ஸ். ஓகே, இது நம்ம டென்ட்டுக்குள்ள உட்காந்து பண்ணலாம். பெயிண்ட் ப்ரஷஸ் அண்ட் அப்புறம் இந்த பெயிண்டிங் டிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். கேமரா இந்த இதில் நீ ஃபோட்டோ வீடியோ எடு. அப்புறம் கொஞ்சம் கலரிங் புக்கு, நோட்டு இதெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே ஓகே, சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணலாம்? இந்த பிரிக்ஸ் விளையாடுவோமா? ஓகே. माझी नजर एक नंबर तुझी कंबर है चाल शेकी शेकी है किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे है चाल शेकी शेकी है किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे. We can close it like this so that வந்து நெட் இருக்கு பார்த்தியா. ஒன் மோர் ஆப்ஷன் எப்படின்னா, ரொம்ப நைட்டுலாம் நம்ம இங்கே படுத்து தூங்கலாம் போகிறோம்னு வச்சுக்கோங்க, இதை வச்சு நம்ம இப்படி ஃபுல்லாகவே இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக நம்ம வந்து இப்படி உள்ளே படுத்து தூங்கிடலாம். பிக்னிக்ல தான் இருப்போம்ன்றனால இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா அந்த படத்துலலாம் வரும்ல சூர்யா, நல்லா ஆவிக்க கிளம்பும் அந்த மாதிரி.
ஒன்று மட்டும் போதுமா? 2 போட முடியுமா? தண்ணி பத்துமா? சூடாக இருக்கும்ல, வேற யாராவது தெரியாமல் கால் வச்சுட்டாங்கன்னா போதுமா? நம்ம காஷ்மீரில் சாப்பிடல நூடுல்ஸ் அந்த மாதிரி சாப்பிடாம. என்ன மேடம் பண்ணுறீங்க? நூடுல்ஸ் அப்புறம் மேகி. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும் போதில் மொட்டை மாடியில் வீட்லேயே சமைச்சிட்டு எங்கள் வீட்டில் டெரஸ் இருக்கும், மொட்டை மாடியில் போய் உட்காந்து இந்த மாதிரி தான் நிலாவை பார்த்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம். இப்போலாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்லலாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியலல்ல. பார்த்தியா, நம்ம துபாயில் இங்கே சூப்பராக அப்படியே நிலாவை பார்த்துக்கிட்டு நிலா சோறு சாப்பிடுவோம், நிலா மேகி சாப்பிடுவோம். நிலா நூடுல்ஸ் ஆர் நிலா நிலா மேகி ஹாக்கம். இங்கே பாரு, இப்படி இப்படி போய் சாப்பிடணும். அப்படியே சுத்தி எடுத்தா இந்த மாதிரி வரும். ஓகே, அப்புறம் பட் ஹாக்கா நூடுல்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். இதை எப்படி சாப்பிடுவேன்? பட் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் நூடுல்ஸ். ஸோ அதுல இந்த மாதிரி இருக்கும். ஃபுல் ஊடி சாப்பிடணும். நாங்களாம் சின்ன வயசுல சாப்பிடுவோம். எப்படி நம்ம சாப்பிடுவோம்? இப்படி இருக்குல்ல, இப்படி பெருசா இருக்குல்ல, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி ஊதி சாப்பிடணும், உறிஞ்சு சாப்பிடணும். There's one more way to take this Maggi. என்னடா சாப்பிடவே தெரியாதவங்களோட மாதிரி இருக்கு. அப்படியா? நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுவோம். அப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கட்டும். ஓகேவா? Okay. நீயே பாட, உம்மல ஒரு பாட்டு Yeah. சும்மா பாட. என்ன பாடுறேன்னு பாப்பா. பாடு பாடு. உம்மா 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 அப்படி ஒரு பாட்டு இருக்குடா. உசிலம்பட்டி பொண்ணு இவன் உம்மா. சூப்பர்டா. ஆமா, அப்படியே அதே பச்சை தண்ணி பத்தி கிச்சு, பச்சை தண்ணி பத்தி கிச்சு, தில்லேலே ஓ தில்லேலே. ஏய், நீயே பாடு. ஆ, கொஞ்சுடி தானும் பறித்தாளே. சா. சல்லக்கு சல்லக்கு சரிக சேல சல்லக்கு சல்லக்கு, விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு விளக்கு, உனக்கு குளிர்னா என்ன எடுத்து போத்திக்க, மாமந்தோலுல மச்சம் போல ஒட்டிக்க, அடதா அல்வா துண்டு இடுப்பு இடுப்பு, அழகா பத்தி கச்சு நெருப்பு நெருப்பு, தூள் கிளப்பு. இப்ப நானா நான் பூ பூ பூவ 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 பூவ. மைபி ஆன்டா ஏய், மைதான்டா. பூவ 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 பூவே பூவ 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 பூவ. So we are leaving. இது உள்ள போட முடியுமா? அது மடக்கம். அப்புறம் தான் அடுத்ததுக்கு வரும். முடிச்சிட்டோம். பிக்னிக் ஓவர் டே 1. ஸோ நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்னிக் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நளினி சினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.
அது வரைக்கும் பாய், ஹேவ் ஃபன்.